ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் எடுத்தோன்னே நம்ம பழனி சாரை காமிக்கிறாரு. அப்படி என்னப்பா பயங்கரமாக பண்ணுறாருன்னு பார்த்தா, அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது என்ன குழம்புங்கிறாரு, ஒரு சிக்கன் இருக்கக்கூடாதா, மட்டன் இருக்கக்கூடாதாங்கிறாரு. டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாமா, வாயிலே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா திட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க அண்ணியை பற்றி கேட்குறாங்க. அவங்க அன்னிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்க வீட்டை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ரொம்ப போர் அடிக்குது, நம்ம சொன்னது ஒரே காரணத்துக்காக இவங்க வீட்டை பற்றி பேசல. அதுக்கப்புறம் பழனி சார் போய் கதிரிட்ட அட்வைஸ் கொடுக்குறாரு. ஃப்ரீ அட்வைஸ்டா, சொன்னால் கேளுடா, ராஜ் ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீ பண்ணுறது சரிங்கும் போது அந்த பொண்ணு பண்ணுறது மட்டும் எப்படா தப்புன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க யோசிக்கிறாரு. யோசிங்க, நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் செந்தில் வந்துட்டு நம்ம மீனாவை காணும் துடிச்சு போயிட்டாருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, சாப்பிடும்போது மீனாவை காணுங்கிறாரு. ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. மீனா எங்கே தான் போயிட்டா, அப்போ கடைசியில் என்னை விட்டுட்டு போகணும் முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற பயம் ஏங்க அப்போ இல்லை. அது மட்டும் இல்லைங்க, கதிர்கிட்ட போய் சொல்லிட்டே ஃபீல் பண்ணுறாரு. இது மாதிரி அவள் எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி தாங்க நாட்டில் முக்கால்வாசி பேர் அவள் எங்கே போயிட போகிறா, போகிறதுக்கு எந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்கப்பா. அவங்க எங்கேயா விட்டுட்டு போனால் தான் அவங்களோட அருமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இதை புரிய வைக்கிறதுக்காகவே நம்ம மீனா வந்துட்டு ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ராஜிட்ட சொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க சாப்பிட்டுட்டு நடந்து வர வழியில் இவங்க 2 பேர்த்தையும் முன்னாடி அனுப்பி வச்சிட்டாங்க. நம்ம மீனாவுக்கு வந்துட்டு வரலைங்கிற கவலையில் இவருக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. நம்ம ராஜையும் தங்கமயிலும் முன்னாடி வர, அதுக்கப்புறம் கையில் என்ன வச்சிருக்கீங்க கேள்வி கேட்க, பழைய புடவைன்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்கே. கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த பேக்கெட் எப்படியோ மறைச்சி கொண்டு போய் இவங்க வைக்கிறதுக்குள்ள இவங்க பட்ட பாடு இருக்கே. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செந்தில் வந்து ரோடா அலைய ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மீனாவை தேடி. நல்லா அலாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.